வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை பிலிப்பைனுக்கு விற்பனை செய்து சீனாவுக்கு எப்படி ஒரு செக் வச்சிருக்காங்களோ அதே போன்று அர்மீனியாவுக்கு ஒரு அதிநவீன ஆயுதத்தை விற்பனை செய்து துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு மரண அடிய இந்தியா கொடுக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அர்மீனியாவுக்கு இந்தியா எந்த ஆயுதத்தை ஏற்றுமதி செய்ய போறாங்க, அப்படி ஏற்றுமதி செய்வதன் மூலம் துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு எப்படி இந்தியா ஒரு மரண அடியை கொடுக்க முடியும், இந்த ஆயுத விற்பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் கணக்குகள் என்ன, சமீப காலங்களில் அர்மீனியா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன, இந்த ஆயுத விற்பனை மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். பல வருடங்களா சீனா, துருக்கி போன்ற இந்தியாவின் எதிரி நாடுகள் இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சீனா, பங்களாதேஷ், இலங்கை, நேபாள், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தன்னோட அதிநவீன ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. துருக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா மால்தீவ்ஸுக்கு தன்னோட பைரக்டர் ட்ரோன்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. அந்த ட்ரோன்களை தற்போது மால்தீவ்ஸ் இந்திய கடற்படையினரை கண்காணிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. அதே போன்று பங்களாதேஷுக்கும் தன்னோட பைரக்டர் ட்ரோன்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தான் பங்களாதேஷ் சிலிகுரி காரிடோர் பகுதி போன்ற இந்திய பங்களாதேஷ் எல்லைகளை உளவு பார்ப்பதற்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷுக்கு தன்னோட அதிநவீன ஆர்ட்டிலரி சிஸ்டம்ஸ் மற்றும் பேட்டில் டேங்க்ஸை விற்பனை செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவுக்கு லுக் ஈஸ்ட் பாலிசி மூலமா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் தன்னோட இராணுவ ரீதியிலான உறவுகளை அதிகரிப்பதன் மூலம் இந்தியா தற்போது செக் வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா துருக்கியை பொறுத்த மட்டில் இந்தியா ரொம்ப நாட்களாகவே துருக்கியுடன் நட்பை தான் விரும்பி வந்தாங்க. ஆனா துருக்கி இந்தியாவுக்கு தொடர்ந்து துரோகங்களை செஞ்சிருக்காங்க. சமீபத்துல துருக்கியில நிலநடுக்கம் வந்த பொழுது இந்திய ராணுவ வீரர்கள் பெருமளவுல துருக்கிக்கு சென்று மீட்பு பணிகள்ல ஈடுபட்டாங்க. துருக்கிக்கு இந்தியா அந்த பூகம்பத்தை சமாளிப்பதற்கு பல வழிகள்ல உதவி செஞ்சாங்க. ஆனா துருக்கியோட செயல்பாடு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராகவே இருந்து வந்திருக்கு. துருக்கி அதிபர் எர்டோகன் பாகிஸ்தானுடன் நெருங்கிய நட்புறவை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறை ஐநா சபையில எர்டோகன் பேசும் பொழுதும் காஷ்மீர் விஷயத்த ஐநா சபையில பேசுவாரு. அதுவும் பாகிஸ்தான் என்ன விஷயத்த பேசுறாங்களோ அதே டோன்ல எர்டோகனும் பேசுவாரு. துருக்கியோட இந்த செயல்பாட்டிற்கு ஒரு சரியான பதிலடியை கொடுப்பதற்கு தான் தற்போது அர்மீனியாவுக்கு பிரளை டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்களை விற்பனை செய்வதற்கு இந்தியா முடிவு செஞ்சிருக்காங்க. அர்மீனியாவுக்கு பிரளை டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்களை விற்பனை செய்வதன் மூலமா எப்படி துருக்கிக்கு இந்தியா செக் வைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது துருக்கி, அசர்பைஜான், பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகளும் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அந்த கூட்டமைப்போட உதவியோடு தான் அசர்பைஜான் அர்மீனியாவோட சில பகுதிகளை சமீபத்துல யுத்தம் நடத்தி கைப்பற்றினாங்க. அசர்பைஜான் துருக்கி ஆயுதங்களை பயன்படுத்தி தான் அர்மீனியாவை தோக்கடிச்சாங்க. அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் நொகோரோ கோரபா ரீஜியன் தொடர்பா பல வருடங்களா பிரச்சனை இருந்து வருது. இந்த பிரச்சனையில துருக்கி இன்டர்ஃபியர் ஆகி அசர்பைஜானுக்கு ஆயுதம் சப்ளை செய்து அந்த பகுதியை கைப்பற்ற வச்சாங்க. அதே போன்று வரும் காலத்துல துருக்கி காஷ்மீர் விஷயத்திலையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்பட்டு காஷ்மீர்ல பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியா, பாகிஸ்தான், துருக்கி மற்றும் அசர்பைஜான் கூட்டணிக்கு எதிராக தற்போது அர்மீனியாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சமீப காலங்கள்ல இந்தியா மற்றும் அர்மீனியாவுக்கு இடையிலான இராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. பல மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ATAGS அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம், ஆர்ட்டிலரி ஷெல்ஸ்,
பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அர்மீனியா தங்களுக்கு பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல் போன்ற ஒரு அதிநவீன மிசைல் ரொம்பவும் அவசியம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து இந்தியாவுடன் பல மாதங்களா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை தற்போது இறுதி கட்டத்தை எட்டி இருப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஓரிரு வாரங்கள்ல அர்மீனியா மற்றும் இந்தியாவுக்கு இடையே பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்களை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் நடத்தி முடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. மிசைலோட விலை, இந்தியா மிசைல விற்பனை செய்வதன் மூலமா வரக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் போன்ற பல விஷயங்கள் தொடர்பா அர்மீனியா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிக்கப்பட்டு விட்டதாகவும் இந்திய அரசாங்கத்தின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 700 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்களை அர்மீனியா வாங்க இருப்பதா சொல்லப்படுது. இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ல இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா சமீபத்துல இந்தியா பிரம்மோஸ் மிசைல பிலிப்பைனுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. பிரம்மோஸ் மிசைல் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு மிசைல் தான். ஆனா பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு கோசி பாலஸ்டிக் மிசைல். அதனால இந்த ஏற்றுமதி மட்டும் நடந்துச்சுன்னா இந்தியாவோட ஆயுதங்களுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்கள் பிரத்யேகமா எதிரிகளோட ஹை வேல்யூ டார்கெட்டுகளை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிசைல். இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல் மற்ற மிசைல் மாறி ஒரு அரைவட்ட பாதையில பயணித்து சென்று தாக்குதல் நடத்தாது. இந்த மிசைல் லான்ச் செய்ததுல இருந்து வெவ்வேறு திசைகள்ல பறந்து இறுதியா இலக்கை தாக்கும். அதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலும் இந்த மிசைல தடுக்கவே முடியாது. பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்களை அர்மீனியாவுக்கு விற்பனை செய்வதுல ஒரு சிறிய பிரச்சனை இருக்குது. அதாவது MTCR அப்படிங்கிற மிசைல் கண்ட்ரோல் ரெஜிம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு அதிக அழிவை ஏற்படுத்தக்கூடிய மிசைல்களை ஏற்றுமதி செய்வதுல பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இந்த மிசைல் கண்ட்ரோல் ரெஜிம் அமைப்புல இந்தியாவும் மெம்பரா இருக்காங்க. அதனால இந்த அமைப்பு வெளியிட்டிருக்க கட்டுப்பாடுகளை ஃபாலோ செய்துதான் அர்மீனியாவுக்கு பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்களை ஏற்றுமதி செய்ய முடியும். அதாவது இந்த மிசைல் கண்ட்ரோல் ரெஜிம் போடக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான கட்டுப்பாடுனா 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்ச் கொண்ட மிசைல்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது. அதனால பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைலோட ரேஞ்சை குறைச்சு அர்மீனியாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்ய போறாங்க. கிட்டத்தட்ட 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்களை அர்மீனியாவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்ய போறாங்க. என்னதான் பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைலோட ரேஞ்சை குறைச்சாலும் அர்மீனியா மற்றும் அசர்பைஜான் கான்டெஸ்ட்ல பார்க்கும் பொழுது இந்த ஆயுதம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படின்னு அர்மீனியா நினைக்கிறாங்க. அர்மீனியா பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி அசர்பைஜானுடைய எல்லைக்குள் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சமீப காலங்கள்ல அர்மீனியா மற்றும் அசர்பைஜானுக்கு இடையிலான பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் அர்மீனியா இந்தியாவிடமிருந்து அதிக அளவுல ஆயுதங்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா அர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்யும் பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்கள் 5 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்த மிசைல் 7.5 to 11 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் இருக்கும். பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்கள்னால 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல். இந்தியா பயன்படுத்தும் பிரளய் டாக்டிக்கல் பாலஸ்டிக் மிசைல்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை கூட தாக்க முடியும். ஆனா
அர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்யும் பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டதாக தான் இருக்கும். இந்த பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை DRDO நிறுவனத்தோட ரிசர்ச் சென்டர் இம்ரெட் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த மிசைல்களை இந்திய விமானப்படை மற்றும் இந்திய தரைப்படைக்காகவே பிரத்யேகமா உருவாக்கியிருக்காங்க. பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்னால அதிகபட்சமா 1960 கிலோமீட்டர்ஸ் பெருகார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி வெறும் 10 மீட்டர் தான். டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். அதற்காக 12x12 அசோக் லேலண்ட் HMV ட்ரக்ஸ் பயன்படுத்தப்படுது. சமீப காலங்கள்ல இந்தியா அர்மீனியாவுக்கு ஸ்மால் ஆர்ம்ஸ், ஆர்ட்லரி சிஸ்டம்ஸ், ஆர்ட்லரி ஷெல்ஸ், ரடார் சிஸ்டங்கள், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது இந்த பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை அர்மீனியாவுக்கு இந்தியா விற்பனை செஞ்சாங்கன்னா இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அர்மீனியா மற்றும் இந்தியாவோட டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இந்தியா இந்த ஆயுத விற்பனை மூலமா என்ன மெசேஜ சொல்ல விரும்புறாங்கன்னா, நீ எப்படி என்னோட அண்டை நாடுகளுக்கு ஆயுதம் சப்ளை செய்யறையோ அதே போன்று உன்னோட எதிரி நாடுகளுக்கும் நான் ஆயுதம் சப்ளை செய்வேன். வரும் காலத்துல நீ உன்னோட எதிரி நாடுகளுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் அவங்களுக்கு முழு உதவி செய்வேன் அப்படிங்கிறத இந்தியா ரொம்ப தெளிவா வெளிப்படுத்தி இருக்காங்க. அதனால இந்தியா துருக்கிக்கு செக் வைப்பதற்கு வெறுமன அர்மீனியாவுக்கு ஆயுத உதவி செய்வதோடு நிக்கல. துருக்கியோட பிரதான எதிரி நாடான கிரீஸ் நாட்டுடன் இந்தியா தன்னோட ராணுவ உறவை அதிகப்படுத்துறாங்க. கிரீஸ் நாட்டுடன் இணைந்து பல ராணுவ கூட்டு பயிற்சிகளை நடத்தி வர்றாங்க. கிரீஸ் கடற்படை மற்றும் இந்திய கடற்படை இணைந்து மத்திய தரை கடல் பகுதியில கடற்படை கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடுறாங்க. அதே போன்று கிரீஸ் மற்றும் இந்தியாவுடைய விமானப்படைகளும் இணைந்து கூட்டு பயிற்சிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே சைப்ரஸ் தீவு தொடர்பா ஒரு பிரச்சனை இருக்குது. சைப்ரஸ் தீவை கிரீஸ் கொஞ்ச பகுதியையும் துருக்கி கொஞ்ச பகுதியையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பிரச்சனையில பல வருடங்களா இந்தியா யாருக்கும் சப்போர்ட் செய்யாம இருந்தாங்க. ஆனா துருக்கி காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்ச உடனே இந்தியா சைப்ரஸ் விஷயத்துல கிரீஸுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கிரீஸ் நாட்டிற்கும் அர்மீனியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வது போன்று இந்தியா வரும் காலத்துல ஆயுதம் விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் சில செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய துருக்கிக்கு இந்த பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல விற்பனை செய்வதன் மூலம் இந்தியா ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.